சைடு பிள்ளைங்களாம் இருந்தாலும் எடுத்துக்கிட்டு பொம்பளைங்க இங்கே சுற்றுறதுன்னா நான் ஒரு 4 பேர் தான் நாங்கள் இங்கே சுற்றுறோம். மிச்ச பேர்லாம் நிறைய பேர் சுற்றுறாங்க. மழை பெஞ்சால் கஷ்டம் தான், கிடைக்காது. ஒன்றுமே கிடைக்கும், ஆனால் வாங்க மாட்டாங்க. அதை எடுத்துன்னு வந்து வச்சுருந்து வெயில் காஞ்சிருக்கு காய வச்சு தான் போடணும். அப்போ தான் ஒரு 10 நாள் மழை பெஞ்சினா கூட ரொம்ப கஷ்டம். இந்த மழையில் நஞ்சின்னு போயிட்டு அந்த பிளாஸ்டிக் மட்டும் பொறுக்கி போடுறவங்களும் இருக்கிறாங்க. அது ஒண்டி தான் வாங்குவான். மிச்ச பால் கவரு, இந்த அட்டை, இந்த பேப்பர் இதெல்லாம் வாங்க மாட்டான். அந்த பாட்டிலு இந்த இது தான் போய்க்குவாங்க மழையில். மிச்ச நேரத்தில் வாங்க மாட்டான். யாரோ ஒருத்தன் திருடின்னு போயிடுவான். ஆனால் பேப்பர் பொறுக்கிறவங்க தான் திருட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது எனக்கு. இப்போ மாத சம்பளம் வாங்கினேன்னாக்கா டெய்லி சாப்பாட்டுக்கு எனக்கு கஷ்டம். டெய்லி எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க ஆள் கிடையாது. இப்படி நான் போனா தான் எனக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு காசு. என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்? 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 மக்களும் மிஷினும் சேர்ந்து அள்ளுகின்ற உழைப்பெல்லாம், மக்களும் மிஷினும் சேர்ந்து அள்ளுகின்ற உழைப்பெல்லாம், மக்குகின்ற மக்காத இன்னும் பல குப்பையெல்லாம், மக்குகின்ற மக்காத இன்னும் பல குப்பையெல்லாம். என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்? என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்? கிராமத்தில் இருக்கும்போது குப்பையெல்லாம் மலை மாதிரி தேங்கி மண்ணையும் மக்களையும் அழுக்குப்படுத்தின மாதிரி நினைவுலாம் இல்லை. ஏன்னா அங்கே பெரும்பாலும் எல்லா குடும்பங்களும் விவசாய குடும்பங்கள் தான். அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எருக்குழி இருக்கும். அந்த மாட்டு சாணம், அப்புறம் வீட்டில் செய்கிற காய்கறி கழிவு எல்லாமே கொண்டு அதில் போட்டுருவாங்க. அப்போ பிளாஸ்டிக்லாம் இல்லைன்றதுனால அந்த குப்பைகள் எல்லாமே வந்து சீக்கிரமே மக்கிடும். அது அப்படியே உரமாக வயலுக்கு போயிடும். இப்படி வந்து குப்பை வந்து அங்கே மறுசுழற்சி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் நான் வந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்து வரும்போது ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு எவ்வளோ குப்பை ஜென்ரேட் ஆகுது, அது எங்கே போகுது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். பொதுவாக இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா மீந்து போகிற சாதம், உணவு, அதுக்கப்புறம் காய்கறி கழிவுகள், அப்புறம் என் பையன் யூஸ் பண்ணுற டயப்பர்ஸு, நாப்கின்னு, அப்புறம் சாக்லேட் கவரு, ஸ்நாக்ஸ் கவரு எல்லாமே குப்பையாக செய்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம புதுசாக வாங்கிட்டே இருக்கிற பொருட்கள், ஃப்ரிட்ஜு கவராக இருக்கட்டும், இல்லை செல்ஃபோன் கவர், செருப்பு கவர் எல்லாமே வந்து குப்பையாக சேர்ந்துட்டே தான் இருக்குது. ஒரு 5 பேர் கொண்ட எங்கள் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1 கிலோ 2 கிலோ குப்பை உருவாகுது. அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வாழ்கிற சென்னையில் எவ்வளோ குப்பை தேங்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் 5000 டன் அளவுக்கான குப்பைகள் வந்து தேங்குது. இந்த குப்பையை பிரிக்கிறதுல பல்லாயிரக்கணக்கான பேர் இரவும் பகலுமாக வேலை செய்கிறாங்க. என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்? 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 மக்களும் மிஷினும் சேர்ந்து அள்ளுகின்ற உழைப்பெல்லாம், மக்களும் மிஷினும் சேர்ந்து அள்ளுகின்ற உழைப்பெல்லாம், மக்குகின்ற மக்காத இன்னும் பல குப்பையெல்லாம், மக்குகின்ற மக்காத இன்னும் பல குப்பையெல்லாம். என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்? என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்?
வீட்டில் ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ குப்பை உருவாகுங்கிறத நம்ம ஓரளவு புரிஞ்சு வச்சுருக்கோம். அதை முறையாக டிஸ்போஸ் பண்ண தெரியாட்டா கூட இந்த அளவுக்கு குப்பை வீட்டில் இருக்குங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்குது. ஆனால் வெளியிடங்களில் வேறு அக்கேஷனில் நம்மளால் எவ்வளோ குப்பை சேருதுங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு இன்னும் இல்லை. உதாரணமாக தீபாவளி மாதிரியான பண்டிகைகளை சொல்லலாம். தீபாவளி அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய்க்காவது பட்டாசு வாங்குகிறோம். அந்த பட்டாசை வெடிச்சிட்டு மறுநாள் அதனால் சேர்கிற குப்பைகளை பற்றின எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டோ அல்லது அது நம்மளால் தான் அந்த குப்பை உருவாச்சுங்கிற ஒரு புரிதலோ நம்மளில் பாதி பேருக்கு கிடையவே கிடையாது. தீபாவளி அன்னைக்கு சிட்டி முழுக்க ரவுண்ட் அடித்தோம். மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. மழையில் ரோடு முழுக்க தார் ரோடு, கருப்பாக இருக்க வேண்டிய தார் ரோடு பட்டாசு குப்பையால் ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரத்துலேருந்து பூ செதறி கிடக்கிற மாதிரி ரோடே வந்து பட்டாசு குப்பையால் மறைஞ்சிருந்தது. என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்? 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 மக்களும் மிஷினும் சேர்ந்து அள்ளுகின்ற உழைப்பெல்லாம், மக்களும் மிஷினும் சேர்ந்து அள்ளுகின்ற உழைப்பெல்லாம், மக்குகின்ற மக்காத இன்னும் பல குப்பையெல்லாம், மக்குகின்ற மக்காத இன்னும் பல குப்பையெல்லாம். என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்? என்ன ஆகுதென்பீர், குப்பை எங்கே போகுதென்பீர்? ரௌத்திரம் பழகு.